பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பையன் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நாள் அழுதேன். அம்மாட்டையும் சொன்னேன். அம்மா ஜெபம் பண்ணாங்க. மறுநாளே என் மகன் வந்தான். காலில் கொஞ்சம் அடிபட்டு வந்தான். ஆண்டவர் பெரிய இதாக கொடுக்காம லேசான அடியை கொடுத்து என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்போ வந்து ஒழுங்காக இருக்கிறான். அதே போல் கடைசி வரையும் நல்லா என் தேவன் என் பிள்ளையை நல்லபடியாக ஆக்கிடணும். சபைக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நான் சாக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஐயாட்ட. அதே போல் என் பிள்ளைய நீ கூப்பிட்டேன், இல்லை நாளைக்கு வரமான்னு சொல்லிட்டான். அதுபோல் இந்த இதுக்கு கிறிஸ்மஸ் ஜெபத்துக்காக வரணும்னு சொல்லியிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக வரமான்னு சொல்லியிருக்கேன். என் தேவன் கொண்டு வரணும். கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பன், ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூலில் வந்து இந்த நைட் ப்ரேயரில் இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஆண்டவரான சொன்னார், போராட்டம் நிறைய இருக்க தான் செய்யணும். எனக்கு ஸ்கூல்லேயே நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த டிஎன்ஒயிலேருந்து அவங்க எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 3ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கார்டு யார் பார்க்குறாங்களோ அவங்கள தான் இன்டர்னல் எக்ஸாமினராக போடுவாங்க. அப்போது இன்றைக்கி நேற்று அவங்க கூப்பிட்டு விட்டாங்க என்னை வெள்ளிக்கிழமை. யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அனுப்பமா மேம் அவங்களே வராங்களாம் எக்ஸ்டர்னலாக. அவங்களே வந்து நான் எக்ஸ்டர்னலாக வரேன், நீங்கள் அன்பு செல்வ இன்டர்னலாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், அவங்க எது சொன்னாலும் வேணான்னு சொல்லாமல் நீ சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே 2 நாள் இருக்கும், 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை நினச்சிட்டு நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு நாள் தான், 3ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸில் தான் இருக்க சொன்னேன். ஆண்டவர் வந்து யாரை வாயாலே நீங்கள் வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலே உங்களை வந்து இப்போ அவங்க இருந்தால் போடுவாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் வந்து யூனிவர்சிட்டிலேருந்தே அவங்களே வந்து அனுப்புமா மேமே வந்து நான் எக்ஸ்டர்னலாக வரேன், நீங்கள் அன்பு செல்லே போடுங்கன்னு அவங்களே சொன்னதுனால இவங்களால வந்து அதை மாற்றவும் முடியல. அதனால் ஆண்டவர் வந்து எப்படி வந்து உன்னை எந்த இடத்துல உன்னை தலைமுடி வச்சாங்களோ அவங்க தலை நிமிர வைப்பேன்னு சொன்னார். அதை என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதனால் வந்து எனக்கு நிஜமாகவே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னால் வந்து அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் நிஜமாகவே ஜீர்ணிக்கவே முடியவே இல்லை. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு எதிராக தான் அங்கே கிளம்பியிருக்காங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நம்மக்கிட்ட சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்மளை விட்டு விலகி போவாங்கன்னு ஆண்டவர் சொன்னது வந்து என் வாழ்க்கையில் 100% நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நடந்து நம்ம அதை கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அதை வந்து அந்த இடத்துல நம்மளை உயர்த்துவாருங்கிறத நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்துட்டேன். இந்த சாட்சியில் தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். வானத்துக்கு பூமிக்கும் சர்வாதிகாரமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இது முழுக்க தேவனுடைய சாட்சி. இந்த ஆலயத்தில் டைல்ஸ் போடுற வேலைக்கு ஸ்டீஃபன் அப்பாவையும் பிரகாஷ் ஐயா சொல்லிட்டார். காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துடுவார். எனக்கு நான் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஐயா வந்துடுவேன்ட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து என்னை 3 மாதமாக பார்க்காத ஃப்ரெண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து குரல் கொடுக்குறான், ஜெகன் வா வேலை இருக்குது, எனக்கு பெரிய வேலை இருக்குது, போட்டில் வந்து அவங்க வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீட்டில் நைட்லலாம் சண்டை நடந்துருக்கு. இது மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாதி தூரம் போயிட்டான். ஏன்னா இப்படி சொல்கிறானே, இங்கே வேறு வேலை சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தீங்கன்னா தான் அப்பா அப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுறாரு, 2 நாள் அட்டன் பண்ணணும் அப்படின்றாரு. கண்டிப்பாக வந்துடுங்க பிரதர். நான் இல்லை எதுவும் சொல்ல முடியல. சரி பிரதர்ன்னு சொல்லிவிட்டு நான் கடனை அவங்க கூட பின்னாடி போயிட்டு கடலோரத்தில் வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவன் என்ன சொல்கிறான், இல்லை வேலை இல்லை சொல்லுவாங்க அப்படின்றான். ஏன்னா அது இங்கேயும் சொல்லிட்டோமே வரேன்ட்டு வேலை இல்லை சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க ரோட்டில் பையன் ஃபோன் பண்ணுறான். அந்த கடைக்கு தாண்டி வர சொல்ல, எனக்கு 2 பேருக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்னொரு 2 பேருக்கும் வேறு இடத்துல வேலை இருக்குது, நீங்கள் இட்டுன்னு போங்க. அப்புறம் அந்த இடத்துல நின்று அந்த கடைக்காரர் சொல்கிறான், நான் மெட்டீரியல் கொடுத்து அனுப்புகிறேன், அவங்க 2 பேர் வேறு இடத்துல போய் டெக்கில் போய் வேலை செய்யட்டும், நீங்கள் கீழே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு. நான் ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவர் ஸ்டீஃபன் ஐயா அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், பிரகாஷ் ஐயா என்ன பண்ண போகிறீங்க, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் அப்படின்ட்டு லைட்டாக ஒரு ஸ்லெட்ஜு கொடுத்துட்டு விட்டுட்டார். அப்படியே அந்த வார்த்தையை கொடுத்துட்டு விட்டுட்டார்.
நான் யோசனை பண்ணேன், என்னடா இது மாதிரி சொல்கிறாரு அப்பா அப்படின்னு. சரி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தில் தான். ஆனால் வேலையை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இங்கே ஆலயத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஆலயத்தில் செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நம்ம இது செய்யணும்னா பார்க்கலாம் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது அந்த கடைக்கு, உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பி வா டேடி, வீட்டுக்கு போய் பாரு, ரொம்ப கையெல்லாம் இழுக்குதா அப்படின்னு. என்ன சொல்வீங்க? அப்படியே அவன் பார்க்குறான், கடையில் 2 பேர் உட்காந்துருக்கான் வேலைக்கு போகிறதுக்கு. அவங்களும் என்ன பார்க்குறாங்க, என்னப்பா அப்படின்னு. இல்லை பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓ முதல்ல போய் அதை பாரியா, போ முதல்ல கிளம்பு. அதெல்லாம் என்கிட்ட காசு கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொன்ன தேவன் அங்கே இருந்து அந்த வேடிக்கை காட்டுறாரு. உண்மையாக அந்த வேலை இருக்குது. அப்புறம் சரி 3 பேர் போய் செய்யுங்க, அவர் தான் வரலன்றீங்க, அவரை அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. அவருடைய பணிக்காக நம்ம அங்கே போய் இங்கே இருக்குது, நீ இன்னும் அங்கே போய் வேலை செய்யுது, நான் கொண்டு வரேன் பாருன்னு இட்டுன்னு போகிற மாதிரி இட்டுன்னு போய் ரொம்ப நேர்த்தியாக வந்து அழகாக அந்த பையன் சொல்கிறான், உடம்பு சரியில்லை போய் பாரு. போய் வீட்டில் வந்து பார்த்தா பொண்ணு நல்லா தான் இருக்குது. இன்னத்துக்கு அப்படி சொன்னால் கூட ஒன்றும் புரியல. கையில் நல்லா தான் இருக்கிற டேடி, எனக்கு ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு மாதிரி அந்த ஜுரம் வர மாதிரி நான் தான் ப்ரிவென்ட் போட்டு சொன்னேன், இந்த மாதிரி எதுக்கும் சொல்லுன்னு. அப்புறம் என்னை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் தேவனுடைய பணியை செய்யணும்னா அவருடைய பிள்ளைங்களை எங்கே இருந்தாலும் சரி இன்னும் அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்து அப்புறம் 12 மணிக்கு இந்த ஸ்டைல்ஸை அப்பாவை நாலு நின்று பிரகாஷாக கூட இருந்தார், அம்மாவை ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே 9:50 மணிக்கு இதை முடிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய காரியம் எப்படி இருக்குது, அவருடைய வல்லமை உண்மையை சொல்ல முடியல. எங்கேயோ போனேன் வேலைக்கு, அந்த வேலைக்கு நான் போகிறேன் என்னுடைய இதில் நான் எப்படி வருவேன்னு இருந்தேன். அந்த சூழ்நிலை அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்கும் காசு தேவை, வாடகையும் கட்டணும், வாடகைக்காரமாக இருக்கட்டும். நீங்கள் போறியாப்பா, நான் சொல்லிட்டே போயிட்டேன் வேலைக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, வேலைக்கு போலியாப்பா அப்படின்னு. இல்லைம்மா போயிட்டு வந்து உடம்பு சொல்லுங்க வந்துட்டேன். இப்படி போய் நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது. எனக்கு உண்மை புரியல, நான் வேஸ்ட்டு, எங்கள் டேடி தான் டேஸ்ட்டு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சாட்சி கர்த்தரே மகிமைப்படுவாரா.